குட் மார்னிங் எவ்ரிபடி. நம்ம அசஸர் ஸ்லாட் பேட்டர்ன் 1 ஸ்லாட் 1லேருந்து 4 வரைக்கும் ஏற்கனவே உங்களுக்கு யூடியூப்பில் அனுப்பிச்சி வச்சுருக்கிறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ பேட்டர்ன் 2ல் 100 கொஸ்டினில் ஃபஸ்ட்டு 1 to 25 ஸ்லாட் 5 நான் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஸ்லாட் 6 டே 6வது நாள். பேட்டர்ன் 2 26லேருந்து 50 கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். பேட்டர்ன் 2ல் ஸ்லாட் 5ல் நம்ம தமிழில் 10 மார்க்கு, ஆங்கிலத்தில் 10 மார்க்கு, அப்புறம் லாஜிக்கல் அனாலிசிஸில் வந்து ஒரு 5 கொஸ்டின் பார்த்தோம். இப்போ இந்த ஸ்லாட் 6 டே 6ல் அந்த லாஜிக்கல் ரீசனிங்கில் மிச்சம் ஒரு 15 கொஸ்டின் இருக்குது. அதுக்கு அடுத்தாப்புல உங்களுக்கு அசஸருக்கு உண்டா பிகாம் பாடத்துக்கு போகிறோம். இப்போ நம்ம வந்து உங்கள் ரெமம்பரன்ஸுக்காக மறுபடியும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் கிளிக் பெல் ஐக்கான். நன்றி, நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணதுக்காக உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி. பாடத்திட்டத்துக்கு போவோம். பாடத்திட்டத்தில் இது ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது 500 வேக்கன்ட் அசஸர் எடுக்கிறாங்க. அதில் வந்து 500 வேக்கன்ட் 1000 இதில் லெவல் 3 ஆஃப் ஒர்க்மேன் பே மேட்ரிக்ஸில் வந்து 19,500 62,000 வரைக்கும். இது ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதில்ல. இது எனக்கு செல் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணால் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஸ்டின் நம்பர் 26க்கு போவோம். வாட் இஸ் த ஜிசிடி ஆஃப் 8 and 12? இதில் கேட்குறாங்க ஹச்சிசிஎஃப் அண்டு எல்சிஎம். இதில் வந்து லாஜிக்கல் ரீசனிங்கில் இது வருது, அதனால் அது வந்து கேட்குறாங்க. எல்சிஎம் அண்ட் ஹச்சிசிஎஃப்ல கேட்குறாங்க. வாட் இஸ் த ஜிசிடி ஆஃப் கிரேட்டஸ்ட் காமன் 8 and 12 கேட்குறாங்க. இது ஆக்சுவலாக ஆன்சர் வந்து 8, 12, 2, 4. இது ஜிசிடி பார்த்தீங்கன்னாக்கா டி, ஆன்சர் டி. ஆன்சர் 4. எக்ஸ்பிளேஷன் எப்படின்னா, ஜிசிடி இஸ் த லார்ஜஸ்ட் பாசிட்டிவ் இன்டீஜர் that divides each of the integer, so the GCD of 8 and 12 is 4. அடுத்தாப்புல ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். கொஸ்டின் நம்பர் 27. இந்த ரேஷியோ 35:84 இஸ் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் இஸ் 5:7, 7:12, 5:12, நன் ஆஃப் திஸ்ன்னு கேட்குறாங்க. இந்த ஆன்சர் வந்து நம்பர் சி, 5:12. கொஸ்டின் நம்பர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 28. இஃப் ஏ லென்ஸ் ₹3,500 டு பி அட் 10% per annum and B lends the same sum to C at 11.5 per annum, then the gain of B is rupees in a period of 3 years. 3 வருஷத்தில் பிக்கு எவ்வளோ லாபம்னு கேட்குறாங்க. ஏ வந்து ₹154.50, ₹155.50, ₹156.50, ₹157.50 கேட்குறாங்க. ஆன்சர் வந்து டி, ₹157.50. இது எக்ஸ்பிளேஷன் கீழே கொடுத்துருக்கேன். we need to calculate the profit of B. It will be simple interest on the rate B lends minus simple interest on the rate B gets. கெயின் எவ்வளவு? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு 157.50 ஈக்குவல் டு 3,500 இன்ட்டு 11.5 இன்ட்டு 3,200 மைனஸ் 3,500 இன்ட்டு 10 இன்ட்டு 3,200. அடுத்த டைம் அண்ட் ஒர்க்கு. ராஜ் கேன் பில்ட் a house alone in 16 days, but Suraj alone can build it in 12 days. Raj and Suraj work on the alternative days. If Raj works on the first day, the house will be built in how many days கேட்குறாங்க. இதில் வந்து ஏ வந்து 12.5 நாளா, இல்லை 13.75 நாளா, இல்லை 48/7 நாளா, இல்லை 24/7 நாளான்னு கேட்குறாங்க. இது ஆன்சர் வந்து பி, 13, 3/4. அடுத்த ஹெட்டிங் ஏரியா வால்யூம், அதில் கேட்குறாங்க. 30வது கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் can be used for the area computation?
ஏ வந்து யூலர்ஸ் ஈக்குவேஷனா, பி வந்து சிம்சன்ஸ் 1/3 மைனஸ் தேர்ட் ரூலா, சி வந்து குவாட்ரிக் ஈக்குவேஷனா, டி வந்து ஸ்டிமுலேஷனஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கேட்குறாங்க. இது ஆன்சர் வந்து பி சிம்சன்ஸ் 1 மைனஸ் தேர்ட் ரூல். எக்ஸ்பிளனேஷன் கீழே கொடுத்துருக்கேன். Simpson's 1/3 rule assumes that the short length of the boundary between the ordinates is parabolic arc, and this method is more useful when the boundary lines depend considerably from the straight line. This is explanation. Behavioral ability, அதாவது அந்த இதில் லாஜிக்கல்லையே இதில் வந்து பிஹேவியரல் எபிலிட்டியில் கேட்குறாங்க. Which instrument is used to measure formability? ஏ வந்து யூனிவர்சல் டெஸ்டிங் மிஷினா, பி வந்து இம்பாக்ட் டெஸ்டிங் மிஷினா, சி வந்து எரிக்சன் மிஷினா, டி வந்து பெட்டிக் டெஸ்டிங் மிஷினான்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து சி எரிக்சன் மிஷின். எக்ஸ்பிளேஷன். எரிக்சன் மிஷின் இஸ் யூஸ்டு டு மெஷர் ஃபார்மபிலிட்டி ஆஃப் ஷீட் மெட்டல். யூடிஎம் இஸ் யூஸ்டு டு மெஷர் ஸ்ட்ரென்த். பெட்டிக் டெஸ்டிங் மிஷின் இஸ் யூஸ்டு டு மெஷர் பெட்டிக் ஸ்ட்ரென்த். And the impact testing machine to measure the impact strength. அடுத்த ஹெட்டிங் பேசிக் டேர்ம்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து கேட்குறாங்க. 32. The unit of average mutual information is bytes per symbol, bytes per symbol. Answer வந்து A, bits. Explanation. The unit of average mutual information is bits. அடுத்த ஹெட்டிங் அப்ளிகேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, ஐசிடின்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த டேட்டா ஸ்டோரேஜ் capacity consists of byte field, record file and database. 2 bits, bytes, records, fields, files and database. 3 bits, bytes, field, files, records and database. 4 bytes, bits, field, record, files and database. இதில் கரெக்டான ஆன்சர் வந்து 1 bits, bytes, field, record, files and database. டிசிஷன் மேக்கிங், அடுத்த ஹெட்டிங் டிசிஷன் மேக்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங். அதில் கேட்குறாங்க. மம்தா இஸ் ஏ கிராஜுவேட் இன் பிஏ அண்ட் பிஎட். யார்? மம்தா. வித் 75% and 70% ரெஸ்பெக்டிவ்லி. பிஎல் 75%, பிஎட்ல 70%. She has been working as a professor in maths for 5 years. 5 வருஷம் மேத்ஸ் ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு. அண்ட் இயர்ஸ் ஃப்ரீலான்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் 2 years. ஃப்ரீலான்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். மம்தா ஏஜ் இஸ் 30 years and she is ready to join 2 years probation. A. If case is to be referred to principal, case is to refer to the vice principal. If candidate is to be selected, if information is inadequate to take the decision. Answer வந்து C. If candidate is to be selected. அடுத்த ஹெட்டிங் லாஜிக் ரீசனிங். இதில் பார்த்தீங்கன்னாக்க if Reena says Anjali's father Rama is the only son for my father-in-law Ramanand, then how is Payu, who is the sister of Anjali, related to ராமானந்த் அப்படின்னு கேட்குறாங்க. மூளையை குழப்புற கேள்வி. ஒய்ஃபா, சிஸ்டரா, கிராண்ட் டாட்டரா நன் ஆஃப் திஸ்ன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து சி, கிராண்ட் டாட்டர். எக்ஸ்பிளேஷன் என்னன்னா, ஒன்லி சன் ஆஃப் ரீனாஸ் ஃபாதர் இன்லா ராமானந்த் இஸ் ரீனாஸ் ஹஸ்பண்ட். ஸோ ராமன் இஸ் ரீனாஸ் ஹஸ்பண்ட் அண்ட் அஞ்சலி அண்ட் பையா ஆர் இஸ் டாட்டர்ஸ். தஸ் பையா இஸ் த கிராண்ட் டாட்டர் ஆஃப் ராமானந்த். ப்ராக்டிஸ் பண்ணாதே வரும். பசில்ஸ் அடுத்த கேள்வி 36. The popular technique that is used in the integration of ADC chips is A. Successive approximation, B வந்து dual slope integration, C வந்து successive approximation and dual slope integration, D
டி வந்து நல்ல ஆன்சர் வந்து சி. எக்ஸ்பிளேஷன் என்ன சொல்லியிருக்கிறோம்? Successive approximation and dual slope integration are the most popular techniques that are used in the integrated ADC chips. Visual reasoning uncertainty arises in the Wumpus world because the agency's sensor are given only full and global information, partial and global information, partial and local information, இல்லை full and local information கேட்குறாங்க. இதில் எக்ஸ்பிளேஷன் வந்து இந்த Wumpus world is a grid of squares surrounded by walls, which each square can contain agents and objects. The agent U always starts in the lower left corner. A square that will be labeled 1-1. The agent task is to find the gold, return to 1-1 and climb out of the cave. So uncertainly is there are the agents give partial and local information only. Global variable are not a goal, specific problem solving. Alpha numerical reasoning. Complete the following series: C1L, F40, I9R, L16U dash. The answer A வந்து O20X, B வந்து N25Y, C வந்து N20X, D வந்து none of the above. None of the above the answer. அடுத்தப்பல நம்பர் சீரீஸ். நம்பர் சீரீஸில் 31.8, 20, 36, 56 கொடுத்துருக்காங்க. 39வது கொஸ்டின் 8, 20, 36, 56. இல்லை ஆன்சர் வந்து 80, 100, 64, 84. அதாவது 8, 20, 36, 56 அப்புறம் என்ன வருதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து 8, A 80. எப்படின்னா எவரி மெம்பர் ஆஃப் த சீரீஸ் இஸ் divisible by 4 and quotient in the order of 2, 5, 9, 14, 20. That is, it has an increasing trend with the difference 3, 4, 5 and 6. Logical number, alphabetical, diagrammatic sequences. APZLTR, CQYNR, ERXPP, GSWRN. இதில் வந்து 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. KVIJUJ, B வந்து JUUVK, C வந்து ITVTL, D வந்து KUUVJ. ஆன்சர் வந்து C பாருங்க, ITVTL. என்ன எக்ஸ்பிளேஷன் சொல்லுது? The first letter in every group is ascending in the order of ACEGI. The second letter is even group is also ascending in the order of PQRST. The third letter in every group is descending in the order of ZYXWB. Fourth letter is every group is ascending in the order of LNPRT. And the last letter is in every group is descending with the gap of one letter, that is TRPNL. Answer வந்து C ITVTL. இதோட நமக்கு வந்து இந்த மூளையை குணப்படுற கொஸ்டின் 20 கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. அடுத்தாப்புல உங்கள் பாடத்துக்கு போவோம். இது வந்து டெலிவிஷன்லேருந்து அந்த டெலிவிஷன் அதுலேருந்து உங்களுக்கு வந்து கேள்வி கேட்குறாங்க. What type of system did Paul Nipkow, John Bird and Charles Jenkins all invented? இந்த 3 பேரும் என்ன சிஸ்டம் இன்வென்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. இதில் நான் உங்களுக்கு தெரியறதுக்காக டெலிவிஷன் ஹெட்டிங்கிலேருந்து கொடுத்துருக்கேன். ஆனால் அங்கே அந்த கீழே இருக்க டெலிவிஷன் வார்த்தை வராது. டெலிஃபோனா, இயர்லி வார்னிங்கா, இல்லை எலக்ட்ரிசிட்டியா, டெலிவிஷனாக இருக்கிறாங்க. ஆன்சர் வந்து டி டெலிவிஷன். நம்பர் 42. இதில் ஃபிசிக்ஸு, நேஷனல் சயின்டிஃபிக் லேபரட்டரி அந்த ஹெட்டிங்லேருந்து கேட்குறாங்க. இந்த கீழே சிவப்பில் போட்டு கூட ஹெட்டிங்கு அது எக்ஸாமில் வராது. நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்காக கொடுத்துருக்கேன். உங்கள் போர்ஷன் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இது இருக்கும்.
100% நான் கவர் பண்ணியிருக்கிறத நீங்கள் இதுலேருந்தே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வேர் இஸ் லொக்கேட்டட் ஃபுட் இன்ஜினியரிங் லேபரட்டரி, சாப்பாடு இன்ஜினியரிங் லேபரட்டரி எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க. டெல்லியா, சென்னையா, மும்பை, ஹைதராபாத்தா? மும்பையில் தான் இருக்குது. சி, ஆன்சர் சி. அடுத்த விஷயம் ஹைட்ரஜன் கேஸ், அந்த இதுலேருந்து சிலபஸ்லேருந்து உனக்கு இந்த ஒரு கேள்வி கேட்குறாங்க. இது வந்து கெமிஸ்ட்ரி ஆசிட்லேருந்து கேட்குறாங்க. 43. when an acid react with a metal, which one of the following gas is usually liberated? ஒரு மெட்டலில் ஒரு ஆசிட் ரியாக்ட் ஆச்சுனாக்கா இது என்ன கேஸ் வரும்னு கேட்குறாங்க. அம்மோனியா கேஸா, குளோரின் கேஸா, ஆக்சிஜன் கேஸா, ஹைட்ரஜன் கேஸா? இது ஆன்சர் வந்து டி, ஹைட்ரஜன் கேஸ். இது காமன் விஷயம். எந்த மெட்டலில் ஆசிட் போட்டாலும் வெளியே வர்றது வச்சு ஹைட்ரஜனில். அடுத்தாப்புல எலிமெண்ட் அண்ட் காம்பவுண்டில் கேட்குறாங்க கெமிஸ்ட்ரியில். விச் காம்பவுண்ட் கிவ்ஸ் போட்டோகெமிக்கல்ஸ் சமங் ப்ரௌனிஷ் கலர் கேட்குறாங்க. ஸ்மோக். NOவா, HNO2வா, NO2வா, N2O4 கேட்குறாங்க. ஆன்சர் வந்து சி, NO2. பாட்டனி, நியூட்ரிஷன் அண்டு டயட்டிஸ், அது வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. லாங் பீரியட் ஆஃப் parental nutrition is not recommended because of A, it increases the toxicity of the brood. B, வந்து it puts pressure on the kidney. C, it puts pressure on the heart. D, it causes the GI tract to degenerate அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து D, it causes the GI tract to degenerate. என்ன எக்ஸ்பிளேஷன் சொல்லுது? when the functional of an organ system reduces, it starts degenerating. The same happens with the GI tract. If parenteral nutrition is given for a long period of time, then even though the body will meet its nutritional needs, but the GI tract will start degenerating. Botany, nutrition and diet அது வந்து மறுபடியும் இன்னொரு கேள்வி. In case of muscle fatigue, which of the vitamins should be taken? மசில், அதாவது தசப்பிடிப்புனா என்ன விட்டமின்ஸ் உங்களுக்கு டிஃபிஷியன்ட் சாப்பிடணும்னு கேட்குறாங்க. ஏயா, டியா, ஈயா, கேயா? ஆன்சர் வந்து டி, அதாவது ஆன்சர் பி, விட்டமின் டி. என்ன எக்ஸ்பிளனேஷன் சொல்லுது? விட்டமின் டி ஹெல்ப்ஸ் த போன்ஸ் அண்ட் மசில்ஸ் in absorbing various nutrients. When the level of vitamin D in the body go down, the muscles feel fatigue as they are not able to absorb the nutrients. The mean melanin pigment of the skin in the presence of sunlight produces vitamin D, but in case of the level go down, the vitamin D is orally taken or injected. சூரிய ஒளியிலேயே விட்டமின் டி இருக்குது. அதனால் நீங்கள் சாயங்கால நேரத்தில் சூரிய ஒளியில் இருந்தாலே தோலில் இருக்க மெலோனியம் அது வந்து உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக விட்டமின் டியை உற்பத்தி பண்ணி கொடுத்துரும். ஜுவாலஜி, எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படின்னு அது வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. 47. எண்டோக்ரைன் கிளாண்ட் secrete products into the ducts and transfer it into the body cavities. ட்ரூவா பர்சன் கேட்குறாங்க. இது வந்து ஃபால்ஸு. எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்லுது? எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் ஆர் கால்டு ductless glands. They segregate their products directly into the blood stems and circulate in the body. Zoology, எண்டோக்ரைன் சிஸ்டம், அது ஒரு கேள்வி. இதெல்லாம் வந்து உங்கள் சிலபஸில் வர்றதுனால அந்த ஹெட்டிங் பிரகாரம் எடுத்துருக்கிறோம். Which of the following is not an endocrine gland? Hypothalamus, pituitary, parathyroid, இல்லை pancreas? Pancreas. Answer வந்து A, hypothalamus. Explanation என்ன சொல்லுது? All of them are endocrine glands except hypothalamus and thymus are not classified as the endocrine gland, but included in the endocrine gland as they involve in the secretion of hormones.
கொஸ்டின் நம்பர் 49. இதில் வந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து கேட்குறாங்க. லேட்டஸ்ட்டு டைரி ஆஃப் இவெண்ட்ஸ் இதுலேருந்து கேட்குறாங்க. 49. ஹூ அமௌங் த ஃபாலோயிங் ஓப்பன் த லேண்ட் பிட்வீன் த இந்தியா அண்ட் யூரோப்? அலெக்சாண்டரா, அராப்ஸா, கிரேக்கா, இட்டாலியனா, ஈரானியன் நினைக்கிறேன். ஆன்சர் வந்து ஏ, அலெக்சாண்டர். அலெக்சாண்டர் தான் வந்து இந்தியாவுக்கு ஒரு பாதையை ஓப்பன் பண்ணியிருக்காரு ஐரோப்பாவில் இருந்து. அந்த காலத்தில் நான் கூட இப்போ சமீபத்தில் கேள்விப்பட்டேன், இந்தியாவுக்கும் யூரோப்புக்கும் பை ரோடாகவே வந்து போயிருக்கின்றாங்க. பஸ் என்னமோ போயிருக்கின்ற கல்கத்தாவிலேருந்து ஈஸ்ட் இண்டியன் அங்கே தான் நம்ம ஃபார்ம் ஆச்சு. அதனால் வந்து கல்கத்தாவுக்கும் யூரோப்புக்குமே ரோடு கனெக்ஷன் இருக்குது. இப்போ சமீபத்தில் நான் கேள்விப்பட்டேன். இப்போ இந்த ஸ்லாட்டு 6 இல்லை, கடைசி கொஸ்டின் 50வது கொஸ்டின். இந்த 1612 AD இங்கிலீஷ் ஃப்ளீட் பீட் போர்ச்சுகல் அட் த பேட்டில் ஆஃப் சூரத்தா, கேரளாவா, அகமதாபாத்தா, மலாக்காவான்னு. ஏ, சூரத்தில் தான் வந்து ஆக்சுவலாக இங்கிலீஷ் போர்ச்சுகீஸுக்கு இங்கிலீஷ்க்கு வந்து சண்டையில் இங்கிலீஷ் ஃப்ளீட் பீட். தேங்க்யூ ஃபார் யுவர் லேர்னிங். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஸ்லாட் 7ல் சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ.